Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Tamil Nadu selection government quota ஆகட்டும் and management quota ஆகும் private medical colleges ஆகட்டும் அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கும், ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் ரேஞ்ச் என்ன, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் இந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைச்சா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய காலேஜ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் மிஷன் ரிசர்ச் சென்டர். இது ஒரு கன்னியாகுமரியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜோட இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் தான் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கு 2024. இது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 சீட் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில். அந்த 100 சீட்டுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 60 சீட்டு பிரியுது. அதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 5.5 லட்சம் பே பண்ணுவீங்க. அதை தாண்டி அதர் ஃபீஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை 20 சீட் வந்து பிரிச்சிருக்காங்க. இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 16 லட்சம் வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி கண்டிப்பாக அதர் ஃபீஸும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 20 lakhs ஆர் 21 lakhs வந்துடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரை ஒரு 15 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு வருஷத்துக்கு 30 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதர் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த காலேஜில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எத்தனை சீட் பிரிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி பொறுத்தவரை ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 96,719 முடிஞ்சிருக்கு போன வருஷம். அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,046 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பிசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்கில் 10,74,086 முடிஞ்சிருக்கு. அந்த ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,859 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பிசி கம்யூனிட்டிக்கு 34 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 377 முடிஞ்சிருக்கு. அதோட ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 10,64,088 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 6,789 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சீட் பார்த்திங்கன்னா பிசிஎம் கொடுத்துருக்காங்க. எம்பிசி பொறுத்தவரை ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 1,15,561 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 7,447 முடிஞ்சிருக்கு. அண்ட் சீட் பார்த்திங்கன்னா 12 சீட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2,32,623 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 14,423 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக 11 சீட் பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆல் இண்டியா ரேங்க்கில் 2,86,053 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 5,114 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்திங்கன்னா 20 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.